Hari Om, welcome to our next part of Aspire to Win. முயற்சி திருவினையாக்கும். நம்மளால் முடியாததுங்கிறது எதுவுமே இல்லை, நிச்சயமாக முடியும். பட் அதுக்கு தேவையான அந்த பாத்துலேயும் அந்த ஃபோக்கஸ்லேயும் நம்ம இருக்கோம். அஸ்பயர் டு வின், ட்ரீம் டு வின், கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார். திஸ் நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக் பிளானிங் பற்றி. ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட் பார்ட்டில். அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டேபிள் போட்டு அதில் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் லைக் டிவி பார்க்குறது கம்மி பண்ணிவிட்டு, டிவியே இல்லைன்னா ரொம்பவே சௌகரியம், ஆனால் டிவியில் எத்தனையோ நல்ல விஷயங்களும் வருது. ஸோ உறுதியாக அதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தான் பசங்களுக்கு எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிக் கொடுக்க தெரியணும். அதுக்கு முதல்ல நம்ம அதில் டிவியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நம்மளை சொல்லலைன்னா நம்ம சொல்கிறது பெரியவங்களாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பசங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் லைக் விளையாட்டு, ஏதாவது கற்றுக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ், அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய டைத்தை கொடுத்துட்டு மற்றபடி அவங்களால எப்படி அதை பிளான் பண்ண முடியும் அப்படின்னுங்கிறது நம்ம தான் சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். யூ ஹாவ் டு ரைட் டவுன். ஜேர்னலிங் பற்றி ஐ வாஸ் டாக்கிங் டு யூ எஸ்டர்டே. ஸோ ரைட்டிங் டவுன் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ அ லாட் when you just note down whatever you have to do and also check it at the end of the day or end of the week whether you have achieved your target. When you put something down in a notebook or in a whiteboard or anything, you will know it, the conscience will start pricking. You have not done as per it. So allow the conscious to prick you right from young age. சின்ன வயசுலேருந்தே நம்ம பண்ணலை ஒரு விஷயத்தை, அதனால் நம்ம அதை பண்ணணும் திருத்திக்கணுங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்தால் தான் அது சரிப்பட்டு வரும். கொஞ்சம் பெரியவங்களானையோ இல்லாட்டி சில பேருக்கு சின்ன டீனேஜ்லேருந்தேவோ நீங்கள் சொல்லலாம், பரவாயில்ல பண்ணால் என்ன பண்ணாட்டே என்ன, இப்போ அவங்க திட்ட போகிறாங்க அதனால் என்ன என்ன நம்ம பண்ணாமல் இருந்ததுனால என்ன கெட்டு போகிறது, யாருக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், இது மாதிரி என்னவோ நம்மளே நிறைய ரீசன்ஸ் சொல்லிப்போம். அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு நோ டு பிளான் யுவர் திங்ஸ். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, ரெகுலராக அதில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு நம்ம யோசித்து அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறது, இதெல்லாம் ஹேஸ் டு பி தேர். அப்புறம் எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் விடுபடவே முடியும். எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ தட்ஸ் நாட் ஹவ். ஸோ ஐ ஃபீல் planning, it may be a youngster, it may be a child, it may be of any age, planning is very important. Some people like to do everything in the last minute. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இல்லாட்டி ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஒரு ஊருக்கு போகணும், ஒரு எதுவாக இருந்தாலுமே, இல்லை ஒரு எக்ஸாம் இருக்குது, எல்லாமே ஒரு 2 நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பண்ணுவேன். அது எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் டோட்டலி கெட் இட். நல்லா செய்யணும், ரொம்பவே நல்லா கிளியராக பண்ணணும், அதை பண்ணுறத நம்ம எக்ஸலண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்ததுனால நம்ம மச் பிஃபோர் நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் கல்யாணத்துக்கு தான் பிளான் பண்ணணும், அதுக்கெலாம் தான் பிளான் பண்ணணும். அப்படி கிடையாது. எல்லோரும் என்ன கல்யாணத்தைவா பண்ணிகிட்ருக்க முடியும்? அப்படி கிடையாது. எனிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப் வென் இட் இஸ் எய்ம்டு ஃபார் டூயிங் ஃபார் அவர் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு ஹாவ் கொஞ்சமாவது ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் அவர் செல்ஃப்ஸ், அவர் ஹெல்த், அவர் இம்ப்ரூவ்மெண்ட், அவர் fitness in doing things. So if that is there, automatically it is there. So I'm saying you have to cultivate it if it is for children. For others, for elders, yes, they have to adapt it and follow. See you soon in our next part of Aspire to Win.